வாழ்க வளமுடன். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன், செபி ரிஜிஸ்டர்டு ரிசர்ச் அனலிஸ்ட். இன்னைக்கு 4th மார்ச் போஸ்ட் மார்க் ரிப்போர்ட்டு. நாளைக்கு அதாவது 5th மார்ச் சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி இருக்குது. நிஃப்டி நியர்லி இந்த 2 நாள் மட்டும், அதாவது திங்கட்கிழமை புதன்கிழமை இந்த 2 நாள் மட்டும் ஆல்மோஸ்ட் 700 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுச்சு. அதாவது இந்த ஈரான் வார் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் 700 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது இந்த 2 நாள். நமக்கு வந்து டியூஸ்டே வந்து ஹாலிடேவாக போச்சு, இல்லைன்னா நம்ம சேர்ந்து இறங்கியிருப்போம். எனிவே 700 பாயிண்ட்ஸ் இந்த 2 நாள் டவுன். பட் லாஸ்ட் ஃப்ரைடேவே வந்து ஆல்மோஸ்ட் 300 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுது. 400 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிடுது. ஸோ 1050 பாயிண்ட் வந்து 1100 பாயிண்ட் இறங்கியிருக்குது இந்த 3 செஷனில். ஸோ இப்போ வந்து ஏதாவது ஒரு பவுன்ஸ் வருமா? அப்படி பவுன்ஸ் வந்துச்சு அப்படின்னா எது வரைக்கும் போகலாம்? இப்போ வந்து நியூயார்க் டைம்ஸ்லேருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அந்த ரிப்போர்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவ்க்கு வந்துருக்குது. பட் அந்த ரிப்போர்ட் உண்மை ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் பவுன்ஸ் வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. அது என்ன ரிப்போர்ட்? சென்செக்ஸ் உடைய எக்ஸ்பிரி என்ன சொல்லுது? நிஃப்டி 24,300 இன்னைக்கு மார்னிங்கினுடைய லெவல் எக்ஸாக்டா அதே லெவல் வந்துட்டு பவுன்ஸ் ஆயிருக்குது. இப்போ அந்த 24,300 பிரேக் ஆகுமா, பிரேக் ஆகாதா? ஸோ எல்லாத்தையுமே பார்த்துடலாம். எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இந்த வார் அந்த முக்கியமான நியூஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி ஒரு பிரேக்கிங் நியூஸ் ஒன்று வந்துச்சு. அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஈரானுடைய ஏர் ஸ்பேஸ் ஃபுல் கண்ட்ரோல் எங்ககிட்ட வந்துருச்சு. ஈரானுடைய மிசைல்ஸ், பங்கர்ஸ் இது எல்லாமே வந்து நாங்கள் வந்து டார்கெட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு வேற வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்னிங் மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க யூஎஸ் ஈரானுக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து நியூயார்க் டைம்ஸ் ஒரு நியூஸ் கொடுத்தாங்கன்னு சொன்ன பார்த்தீங்களா? அது என்ன நியூஸ் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, ஒரு சீக்ரெட்டான நியூஸ் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஈரான்லேருந்து வந்துருக்குது. ஈரான் என்ன சொல்லிக்கிறான்னா, நியூ சுப்ரீம் லீடர் வந்து என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னா, நாம் வந்து ஒரு ரகசியமான ஒரு டீல் வந்து ஃபைனல் பண்ணலாம் அப்படின்ட்டு அமெரிக்காவுக்கு சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்துருக்குது. அது என்ன மாதிரியான சீக்ரெட்டான நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அதாவது ஈரான் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, நாம வந்து அந்த நியூக்ளியர் டீல் பத்தி நாம வந்து சைன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. அது வந்து அமெரிக்கா என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க பாலிஸ்டிக் மிசைல்ஸ், அதுக்கப்புறமா வந்து நியூக்ளியர் பிளான் இது எல்லாமே வந்து ரெடியூஸ் பண்ணணும், இல்லை அப்படின்னா டோட்டலா வந்து டெஸ்ட்ராய் பண்ணணும். இது ஒன்று நடக்கணும். ரெண்டாவதா வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, ப்ராக்சி குரூப்புக்கு வந்து நீங்க வந்து சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இது ரெண்டையும் நீங்க பண்ணுனீங்க அப்படின்னா, இப்ப புதுசா வந்திருக்கிற சுப்ரீம் லீடருக்கு நாங்க வந்து ஆதரவு கொடுக்குறோம், நாங்க வந்து சப்போர்ட் பண்றோம் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அப்படின்னா வெனிசுலா நடந்த மாதிரி அந்த வெனிசுலா மாடல் உங்க நாட்டிலையும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து ஈரான் வந்து என்ன சொல்ல போறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகேங்களா? ஸோ இது வந்து நியூயார்க் டைம்ஸ்ல வந்த ஒரு மெசேஜ். இந்த மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் தான் குளோபல் மார்க்கெட் எல்லாமே வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவா வந்திருக்குது. எதனால அப்படின்னா, ஈரானே வந்து நாம வந்து ரகசியமா வந்து இந்த டீல் வந்து சைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. பட் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியாது. ஈரானும் இது வந்து அஃபீஷியலா சொல்ல கிடையாது, அமெரிக்காவும் அஃபீஷியலா சொல்ல கிடையாது. பட் நடுவில் இருக்கிற ஒரு மீடியா தான் இந்த நியூஸ் வந்து கொடுத்துருக்குது. ஓகேங்களா? அதுக்கு அடுத்ததா வந்து பிரசிடென்ட் ட்ரம்ப் அவருடைய திருவிளையாடல் என்ன அப்படின்னா, அதாவது ஸ்பெயின் என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, எங்களுடைய மிலிட்ரி கேம்ப் வந்து நாங்கள் வந்து யூஎஸ்க்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம். எங்களுடைய மிலிட்ரி கேம்ப்பு நீங்கள் வந்து யூஸ் பண்ணி ஈரானை வந்து அட்டாக் பண்ணுறது நாங்கள் வந்து எப்போவுமே நாங்கள் உங்களுக்கு பர்மிஷன் கொடுக்க மாட்டோம் அப்படின்ட்டு ஸ்பெயின் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு வந்து ட்ரம்ப் வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து ஸ்பெயின் கூட இதுவரையும் எங்களுக்குள்ள இருந்த ரிலேஷன்ஷிப் நாங்கள் வந்து கட் பண்ணிக்கிறோம். ஸ்பெயினுக்கு வந்து ட்ரேட் டீல் இனிமேல் எதுவுமே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிறாரு. அதுக்கப்புறமா வந்து ட்ரெஸரி செக்ரட்டரி பெசட் என்ன சொல்லிக்கிறாருன்னா, ஸ்பெயின் கூட நாங்கள் எல்லா டீலிங்கும் வந்து கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு அவரு சொல்லிக்கிறாரு. ஸ்பெயினுடைய ஏர் ஸ்பேஸை நாங்கள் வந்து யூஸ் பண்ண மாட்டோம் ஆஸ் ஆஃப் நவ் அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிக்கிறாரு. ஸோ இப்போ வந்து ஸ்பெயினை வந்து டார்கெட் பண்ணுறாங்கன்னு வச்சுக்காங்களேன். ட்ரேட் டீல் அப்படின்ட்டு ஒரு மந்திரத்தை வச்சு ஒவ்வொரு நாட்டையும் வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கிறாரு ட்ரம்ப். இதுக்கு வந்து ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் என்ன வந்து ரெஸ்பாண்ட் பண்ணிக்கிறாரு அப்படின்னா, நாங்கள் வந்து அதாவது இன்டர்நேஷ்னல் வார் ரூல்ஸ் வந்து வயலேட் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் நாங்கள் சொல்கிறோம். அதே மாதிரி அணுகுண்டுகளாலேயோ இல்லை மிசைல்ஸ் மூலமாக வந்து எந்த ஒரு நாட்டுடைய பிரச்சனையும் வந்து தீர்க்க முடியாது அப்படின்னு ஸ்பெயினுடைய பிரைம் மினிஸ்டர் வந்து சொல்லிக்கிறாரு. எங்களுடைய ஒரே இது வந்து வார் வேணாம், எதா இருந்தாலும் பேச்சுவார்த்தையில் முடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிக்கிறாரு.
இது வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக வந்து நியூஸு. ஓகேங்களா? ஓகே. இந்த கலைபரத்துக்கு மத்தியில் ட்ரம்ப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த 15% டேரிஃப் போட்டார் பார்த்தீங்களா? அதாவது யூஎஸ் சுப்ரீம் கோர்ட் வந்து டேரிஃப் வந்து இல்லீகல்னு சொன்னதுக்கப்புறம் 10% டேரிஃப் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்த நாள் வந்து 15% இன்க்ரீஸ் பண்ணார் பார்த்தீங்களா? அந்த 15% டேரிஃப் இந்த வீக்ல இருந்து எனி டே, அந்த டே என்னங்கிறது சொல்ல கிடையாது, இந்த வீக்ல இருந்து இம்ப்ளிமெண்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? இன்னைக்கு பொறுத்தவரையும் மார்க்கெட் கண்டிஷன் பார்த்தோம் அப்படின்னா, அதாவது எஸ்டர்டே யூஎஸ் மார்க்கெட்டு ஒரு பெரிய ஃபால்லாம் கிடையாது. அதாவது ஜாப்பனீஸ் மார்க்கெட்டு, கொரியன் மார்க்கெட்டு, சைனா மார்க்கெட், இந்த மார்க்கெட்டு எவ்வளோ ஒரு 4% 5% இறங்கிஇருக்குது. பட் அந்த மாதிரியான ஒரு ஃபால் கிடையாது யூஎஸ் மார்க்கெட்டில். எஸ்டர்டே 0.83% டு 1% டவுனில் க்ளோஸ் ஆகுது நாஸ்டாக், S&P 500 அண்ட் டோ ஜோன்ஸு. இன்னைக்கு மார்னிங் ஏசியன் மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா, ஜாப்பனீஸ் இன்னைக்கு நியர்லி 4% டவுனில் போயிருக்குது. அதே மாதிரி ஹேங்சங் இண்டெக்ஸ் 2%, ஷாங்காய் இண்டெக்ஸ் 1% டவுனில் வந்து க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தோம் அப்படின்னா, துபாயோடைய ஸ்டாக் மார்க்கெட் இன்னைக்கு தான் வந்து ஓப்பன் ஆயிருக்குது. அதாவது 2 நாள் ஹாலிடே விட்டுட்டாங்க வார் டென்ஷன் அப்படிங்கிறனால. இன்னைக்கு ஓப்பன் ஆன மார்க்கெட்டு நியர்லி வந்து 5% டவுன் ஆயிருக்குது. கொரியன் மார்க்கெட்டு இன்னைக்கு 11% மார்னிங் ஓப்பன் ஆனோடனே வந்து லோவர் சர்க்கியூட் வந்து மார்க் பண்ணிச்சு. அதுக்கப்புறமா வந்து ட்ரேடிங் ஹால்ட் பண்ணி மறுபடியும் வந்து மார்க்கெட் ரெஷ்யூம் பண்ணும்போது 11% வரையும் டவுனில் போயிருக்குது. இன்னைக்கு நம்ம கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட், அதாவது எஸ்டர்டே வந்து 800 பாயிண்ட்ஸ் டவுன் இருந்துச்சு. இன்னைக்கு மார்னிங் 500 பாயிண்ட்ஸ், அதுக்கப்புறம் 400 பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக நம்ம நிஃப்டி ஓப்பன் ஆனது 450 பாயிண்ட்ஸ் டவுன் ஓப்பன் ஆச்சு. 24,450. அங்கேருந்து 24,300, 450. இதுக்குள்ளேயும் 2 தடவை 3 தடவை ட்ராவல் ஆச்சு. லாஸ்ட் 1 ஹவரில் 24,600 வந்துச்சு. பட் லாஸ்ட் 30 மினிட்ஸில் 24,600 வந்து 450 வந்துச்சு. ஸோ ஹைலி வொலட்டைல், அதாவது வொலட்டிலிட்டி இண்டெக்ஸ் எபோவ் 20க்கு மேலே இருக்குது. அப்படிங்கும்போது வொலட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும். நாளைக்கு சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி சொல்லவே தேவையில்லை. சாதாரணமாகவே வந்து சென்செக்ஸோடைய எக்ஸ்பிரி நல்ல வொலட்டிலிட்டி இருக்கும். இப்போ வந்து விக்ஸ் வேற எபோவ் 20க்கு மேலே இருக்கிறனால ஹைலி வொலட்டைலாக இருக்கும். ஓகேங்களா? ரைட். இன்னைக்கு மிட் அண்ட் ஸ்மால் கேப் பார்த்தோம் அப்படின்னா ஈச் 2% டவுனில் க்ளோஸ் ஆகுது. இன்னைக்கு ஐடி செக்டார் தவிர எல்லா செக்டாருமே வந்து டவுனில் தான் க்ளோஸ் ஆகுது, 2 to 4% வரையும். ரைட். ருப்பி இன்னைக்கு வந்து ஆல் டைம் லோ வந்து மார்க் பண்ணிச்சு. சாதாரணமாகவே நம்ம ருப்பி வந்து ஆல் டைம் லோவிலே தான் போயிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து இந்த வார் டென்ஷன்னால 92.30க்கு வந்துருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டு வந்து சாதாரணமாகவே இறங்கிட்டு இருக்கிற மார்க்கெட்டு தான். ஸோ இந்த நியூஸ் வந்ததுனால வேகமாக இறங்குதுன்னு வச்சுக்காங்களேன். ஓகே. அதுக்கடுத்து வந்து இன்னைக்கு பிட்காயின் $71,000 கிராஸ் பண்ணிக்குது. குரூடு வந்து மார்னிங் $80 நியர்லி இருந்துச்சு. இப்போ வந்து $73 நியர்லி வந்துருக்கு. அதனால டவுன் ஆகிட்டு இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் 99ல இருக்குது. கோல்டு $5,100 to $150 பெர் அவுன்ஸுக்கு சஸ்டெயின் ஆகிட்டு இருக்குது. யூஎஸோடைய 10-year பாண்ட் ஈல்டு 4.04ல இருக்குது. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து முக்கியமாக நியூஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, கத்தார் எல்என்ஜி அவுட்புட் வந்து சப்ளை பண்ணுறதை, இந்தியாவுக்கு சப்ளை பண்ணுறதை வந்து கட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. ரஷ்யா வந்து நாங்கள் வந்து ரெடியாக தான் இருக்கிறோம். இந்தியா வந்து ஆயில் கேட்டாங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கிறோம். அதே மாதிரி சைனாவுக்கு நாங்கள் வந்து ஆயில் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நமக்கு வந்து இப்போ அரசனை நம்பி புரசனை கைவிட்ட கணக்காக அமெரிக்காவை நம்பி, அதாவது வெனிசுலாவை நம்பி ரஷ்யாக்கிட்ட ஆயில் வாங்கிட்டு இருந்ததை நாம் வந்து கட் பண்ணணும். இப்போ வந்து அங்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால வெனிசுலாலேருந்து வர்றதுக்கும் வந்து டைம் ஆகும். அப்படிங்கிறனால நமக்கு வந்து இருக்கிற ஸ்டாக் வந்து நெக்ஸ்ட்டு 3 வீக்ஸ் ஆர் 4 வீக்ஸ் தான் இருக்கும். அப்படிங்கிறதுனால ரஷ்யா வந்து நாங்கள் உங்களுக்கு அடிஷ்னல் டிமாண்டுக்கு நாங்கள் வந்து சப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ரஷ்யா வந்து நமக்கு வந்து ஒரு உற்ற நண்பன் அப்படிங்கிறது நல்லாவே கிளியராகவே தெரியுதுன்னு வச்சுக்காங்களேன். பட் அமெரிக்காவை நம்மளை வந்து நம்பவே கூடாது. நமக்கு வந்து மெயினாக வந்து ரஷ்யாவை நாம் வந்து நம்பணும். ஏன்னா ரஷ்யா வந்து இப்போ இல்லை, ஆதி காலத்துல இருந்து ரஷ்யாவும் இந்தியாவும் வந்து ஒரு குட் ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற ஒரு கண்ட்ரி. ஓகேங்களா? அதுக்கடுத்த வந்து ஹார்முஸ் ஏரியா வந்து கிராஸ் பண்றதுக்கு சைனீஸோடைய ஷிப்புக்கு மட்டும் நாங்கள் வந்து பர்மிஷன் கொடுக்குறோம் அப்படின்ட்டு ஈரான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்த வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செபியிலேருந்து ஒரு அப்ரூவ்டு கிடைச்சிருக்குது. என்ன அப்படின்னா சென்செக்ஸ் நெக்ஸ்ட் 30 அதனுடைய டெரிவேட்டிவ்ஸ் லான்ச் பண்ணுறதுக்கு செபி வந்து பர்மிஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ மந்த்லி எக்ஸ்பிரியில் பேங்க் சென்செக்ஸ் நெக்ஸ்ட் 30 இது 3 வந்துடும் வச்சுக்காங்களேன். ஸோ இது வந்து பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு ஒரு பாசிட்டிவான நியூஸ். ரைட். இப்போ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது யூஎஸ் மார்க்கெட்டு 100 பாயிண்ட்ஸ் ஹையில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. யூரோப் மார்க்கெட் எல்லாமே வந்து பவுன்ஸ் ஆகிருக்குது. அதாவது ஜெர்மனியோடைய டேக்ஸ் நியர்லி 2% ஹையில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்ம மார்க்கெட்டு பவுன்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி பாசிபிலிட்டிஸ் இருக்குது.
பார்க்கலாம் என்ன நடக்க போகுது. ஏன்னா இன்னைக்கு க்ளோசிங்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆஃப்டர் 1 o'clock மேலே புட்டில் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஹெவியாக ஆட் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ அதை பார்க்கணும். இப்போ நிஃப்டியோடைய ஓவரால் பார்த்தோம் அப்படின்னா ஓவரால் வீக் ட்ரெண்ட் தான். பட் இந்த லாஸ்ட் 3 செஷனில் 1100 பாயிண்ட் நியர்லி இறங்கிருக்குது. லாஸ்ட் தேர்ஸ்டே நிஃப்டி க்ளோஸ் ஆனது 25,500 நியர்லி. இப்போ வந்து 24,500 இருக்குது. ஸோ ஒரு 1000 பாயிண்ட்ஸ் டவுன் ஆயிருக்குது. இப்போ இந்த லாஸ்ட் 3 டேஸோடைய ஃபாலில் இங்கே வந்து ஒரு பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில், அதாவது இந்த 1000 பாயிண்ட்ஸில் 50% ரீட்ரேஸ்மெண்ட் அப்படின்னு லெவல் வச்சுட்டோம் அப்படின்னா அரௌண்ட் 25,000 இப்போ இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோன். ஸோ மார்க்கெட் ஏதாவது ஒரு பாசிட்டிவ் நியூஸ் வந்து பவுன்ஸ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 25,000 ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கிறதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னைக்கு வந்த லோ 24,300 அது வந்து நெக்ஸ்ட் மேஜர் குரூசியல் சப்போர்ட். ஒருவேளை அந்த லெவலும் பிரேக் ஆகுதுன்னு வச்சுக்காங்க. ஆக்சுவலாக வந்து நான் வந்து 3 லெவல் கொடுப்பேன். அந்த 3வது சப்போர்ட் வர்றதுக்கும் மார்க்கெட் ரொம்பவும் திணறும். அதே மாதிரி 3வது ரெசிஸ்டன்ஸ் போகிறதுக்கும் மார்க்கெட் திணறும். ஆனால் இன்னைக்கு வந்து 5 லெவல் கொடுத்தேன். 5 லெவலுக்கும் வருதுன்னு வச்சுக்காங்களேன் மார்க்கெட்டு. ஸோ இந்த 24,300க்கு கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் 23,900 நெக்ஸ்ட் 400 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ 24,300 பிரேக் ஆகக்கூடாது. ஓகேங்களா? இப்போ டெக்னிக்கலாக என்ன இண்டிகேட் பண்ணுது, ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் என்ன இண்டிகேட் பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸோடைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு 79,000 புட் ஆப்ஷனில் ஸ்லைட்லி ஹை ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஓவராலாக வந்து பாருங்கள் புட்டில் தான் வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இந்த பாசிட்டிவ் நியூஸ் எல்லாமே அப்படியே கண்டினியூ ஆகுது, எந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட்டு நாளைக்கு பவுன்ஸ் ஆகலாம். ஏதாவது ஒரு டிப்பு வந்துட்டு அங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா நல்லாவே ஆகிறதுக்கு நான் வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கு என்னுடைய ஃப்ரீ டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்காங்க. ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது சென்செக்ஸுடைய 1 hour கேண்டில் பார்த்துட்டு இருக்கிறோம். இந்த 1 hour கேண்டில் பொறுத்தவரைக்கும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,600 24,600க்கு மேலே சஸ்டெயின் ஆகும் பட்சத்தில் 24,750லேருந்து 24,900 வரையும் போகிறதுக்குனால வாய்ப்புகள் இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 24,380 அதுக்கு கீழே வந்துச்சு அப்படின்னா 24,300. ஓகேங்களா? பேங்க் நிஃப்டி பொறுத்தவரையும் இப்போ இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 59,050 59,050க்கு மேலே போகும் பட்சத்தில் 59,350 அதுக்கப்புறம் 59,600 வரையும் போகிறதுக்குனால வாய்ப்பு இருக்குது. சப்போர்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 58,500 அதுக்கு கீழே வந்துச்சுன்னா 58,400. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஃப்ரெண்டுகளுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.